உங்க அம்மாவை பாத்தியா? உன்னை இப்படி வளர்க்க போறேன் அப்படி வளர்க்க போறேன்னு பேசிட்டு இப்ப நீ முடிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்கா? ச்சே. பாத்தியாட உங்க அப்பாவ? என்னடா முத்தம் கொடுக்கறாரு உங்க அப்பா? முத்தம் கொடுக்கறாரா? ஓகேடா கண்ணா. பாண்டு, எப்படியோ உங்க அப்பாவை மயக்கின மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மயக்கிடு. ஒரு தடவை உன் முகத்தை பார்த்தா எல்லாமே மறந்துடும். நான் குருட்டுத்தனமா நம்பினேன், ஆனா அது அப்படியே நடந்து போச்சு. தெரியலையே. அக்கா, 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 ஐயோ இவ்வளோ அழகா அழாதடா. ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஏன் அழறீங்க? அழக்கூடாது அழக்கூடாது. ஓ சரிடா சரிடா அழக்கூடாது. ஓ ஓ ஓ அழாத அழாத அழாத. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. இங்க பாருங்க. வேண்டாண்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அச்சி என்னடா அம்மாவா அடையாளம் தெரியுதா உனக்கு? நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் விட்டுறவே மாட்டேன்டா. நீ என் கண் பார்வையிலே தான் வளர போற. உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாத. உன்னடா கண்ணா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி. சமத்தா இருக்கணும்னு அக்கா, குழந்தை அழுதுட்டே இருந்தான். அதான் வந்து பார்த்தேன். உங்க 2 பேரையும் காணுமா, அதான். ஓஹோ, அழுதுட்டு இருந்த குழந்தை உன்னை பார்த்த உடனே கப்புனு வாயை மூடிக்கிச்சா? ஆமாம்மா. ஏய், ஏண்டி போய் சொல்ற? இவன் அழுதானா அடுக்கறதுக்கு பெத்தவன் நானே தலையால தண்ணி குடிக்கணும்? நிஜமாதான்க்கா சொல்றேன். ஏனு அவ புள்ளை இங்க போட்டுட்டு ஓ புள்ளைய தூக்கிட்டு போலான்னு இங்க வந்திருக்கா. நம்மள பார்த்ததும் அழுகுது சிரிச்சுதுன்னு காதை விடுறா. ஏமா அப்படின்னா பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஏன் குழந்தை அழுதுதுன்னு வந்தவ உன் குழந்தைய எதுக்காக எடுத்துட்டு வந்த? என் குழந்தைய நான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இவன் அழுதான். போதும்மா, எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு பதில் வச்சிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, நீ எதுக்கு வந்தியா எங்களுக்கு தெரியாது. இனிமே நீ வராத. உன் காத்து பட்டு இவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது.
அப்படியே இங்க வந்தாலும் இந்த நோஞ்சான தூக்கிட்டு வராத. நோஞ்சானா? அப்புறம் இது என்னவா? அக்கா, என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என் குழந்தை எதுவும் சொல்லாதீங்க. ஏன் சொன்னா என்னடி பண்ணுவ? சொன்னது யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படி பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். தள்ளுங்க. பாத்தியாடி, கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டு போறான்னு. ஏன் இந்த திமிரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்கிறேன்டி உனனா. போ உள்ள. கட்டையில போறவ அவ கைப்பட்டுச்சுல்ல, முதல்ல இவனுக்கு சுத்தி போடணும். பாத்துக்கிட்டே இருத்தேன்னு என்ன திட்டிட்டு போறவ விளங்காம போயிருவா. ஐயோ, ஐயோ, அம்மா. வா 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 வா. பிரின்சிபல் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் ஒழுங்கா சொன்னியா? பதில் சொல்ல இவனுக்கு என்ன சொல்லியா தரணும்? தாத்தா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் போய் சொன்னேன். என்ன கேள்விக்கு போய் சொன்ன? அம்மா பேர் என்னன்னு கேட்டாங்க. லட்சுன்னு போய் சொல்லிட்டேன். உனக்கு இருக்கிற பாசம் அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. ஸ்கூல் ரெக்கார்டில் அம்மா பேரு லட்சுமணா கொடுத்துருக்க. ஆமாப்பா. அவளுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பண்ண போறாப்பா. ஒரு நாள் அவ இவனை எது பாப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தெரியாம பண்ண தப்பாயிடும். இரு. வசந்த், நீ ஸ்கூலுக்கு போறியாப்பா? ஆமா தாத்தா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் இவனை ஸ்கூல்ல சேர்த்தது? நான் தாம்மா சேர்க்க சொன்னேன். ஓ, என்ன ஒதுக்கிட்டு நீங்களாவே ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட பேச வந்தா நீதான் முறைச்சுக்கிட்டே போறியே, அப்புறம் நாங்க வேற என்ன பண்ண முடியும்? அப்படியா? அப்போ இனிமே எதையுமே என்கிட்ட கேட்க மாட்டீங்க? அப்படிலாம் இல்ல, இனிமே கேக்குறோம். இவனை ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாம், கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வாங்க. ஹாஸ்டல்லையா? ஓ, அங்க பணம் கட்டணுமா? அப்போ ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்துருங்க. லட்சுமா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம். குழந்தைக்கு முன்னாடி இப்படிலாம் பேசாதம்மா. பரவாயில்ல தாத்தா, என்ன அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. ஏய், உள்ள போ. போக மாட்டேன். சொன்னா கேளு, உள்ள போடா. முடியாதுப்பா. இது தரதலையாச்சே, எப்படி நம்ம பேச்ச கேட்கும்? நான் சொன்னா கேட்க மாட்டேன், போடா. பாப்பா, லட்சு, வசந்த் இங்கதான் இருப்பா, நீ அதை புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் இங்க இருக்கணும்? சக்களத்தி பெத்த பிள்ளைய நான் சீராட்டி வளர்க்கணுமா? அவனை அனாதையா விட்டுட மாட்டேன்னு ஜெனிஃபருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கோம்மா. என்னை விட எவ்வளவு ஒருத்திக்கு கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியமா போச்சுல்ல? இப்போ அது பிரச்சனை இல்ல, அவனை அனாத ஆசிரமத்துல சேர்க்க முடியுமா முடியாதா? முடியாது. சந்தோஷம். இந்த வீட்ல நீங்களும் உங்க புள்ளைய மட்டும் இருங்க, நான் கிளம்புறேன்.
லட்சோ இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னு நீ வீட்டை விட்டு கிளம்புற? ஐயோ அவரு ஒண்ணுமே சொல்லல மாமா. எனக்கு தான் இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. போதுமா? அப்பா விடுங்க பாப்பா போட்டு. தோ சொல்லிட்டாருல, நான் எப்ப போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப நான் போகலன்னா கூட கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. நான் ஒண்ணும் அவ்வளவு வருஷம் கிட்ட போகல. அம்மா போவாதீங்கம்மா, அம்மா போவாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. டேய், நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே நீதான். கையை விடு. அம்மா போவாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. கையை விடுறா. போவாதீங்கம்மா. என்ன நெஞ்செழுத்தம்? விடுறா. பார்த்து புடி. லட்சோ வசந்த் வசந்த் சொன்னா கேளு. காலம் முழுக்க நாம ரெண்டு பேரும் இவனை தூக்கி சுமக்கணும். இவனை மட்டும் இல்ல, இவனால கிடைக்கிற அவமானத்தையும். இவனை பார்த்த உடனே எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, மாத்திரை சாப்பிடலையா, மருந்து கொடுக்கலையா, ஆபரேஷன் பண்ண முடியாதான்னு 1000 கேள்வி நம்மளை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்னுத்துக்கும் பதில் சொல்லி சொல்லியே பாதி உசுர் போயிடும். ஏண்டா முடிச்சிட்டு இருக்க? தூங்கலாம்ல. ஏய், அத்தை ராத்திரியில இப்படி முடிச்சிட்டு இருக்க? தூங்குடா செல்லக்குட்டி. மாமா, என்ன மாமா இவனை தூங்க மாட்டேன்னு அனுப்பிடிக்கிறானா? இவனும் அப்படிதான், கண்ணு மூடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான்னு நினைச்சு விட்டுட்டோம்னா அப்படியே பொரியல மாட்டின எலி மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். இல்லடா? என்னடா உன்னை எலின்னு சொல்லிட்டேனா? நிஜமாவே நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன மாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் என்னால நிம்மதியா இருக்க முடியலையேம்மா. என்ன மாமா நீங்க எப்பவுமே அதையே பேசிக்கிட்டு? என் பாவத்தை என்கிட்டயே கொடுத்துருமா. எங்க சொன்னீங்க? உங்க பாவம் இல்ல மாமா, இது என் குழந்தை. என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருமா. மாமா, உங்க குழந்தை தான் உங்க கையில இருக்கேன். லட்சுமி, இந்த வீட்ல எல்லாராலையும் நீ வேதனையை அனுபவிச்சுட்ட. என்னாலையும் அது நடக்க வேண்டாமா? தேன்மொழி, இந்த குழந்தை தான் அவ குழந்தைன்னு சொல்லி வார்த்தையாலேயே உன்னை எரிச்சு கோட்றா. எதுக்காகமா நீ இதெல்லாத்தையும் பொறுத்துக்கணும்? இப்படி ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு வெற்றியும் இப்போ உன்னை ஒதுக்குறான். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால நிம்மதியா தூங்க முடியலம்மா. முதல்ல நீ குழந்தைய கொடு லட்சுமி. மாமா. நான் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையையும் சொல்ல போறேன். மாமா, சொன்னா என்ன நடக்கும்? என்ன வேணா நடக்கட்டும். அதுக்காக நீங்க இவ்ளோ சுயநலவாதியா?
உங்க மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க இறக்கி வச்சிடணும். இந்த குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல. லட்சுமி, வெற்றியும் நீயும் சந்தோஷமா இருந்தீங்க. என் குழந்தையால இப்போ அந்த சந்தோஷமே போயிடுச்சேம்மா. மாமா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? வெற்றி மனசுல என்ன இருக்கு, அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும் மாமா. மாமா, அவர் மனசு மாதிரி என் குழந்தையை ஏத்துக்கிட்டாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பொய் சொல்லாத லட்சுமி. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வெற்றி மனசுல எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு பாசமும் இருக்கு. அதை வெளியில கொண்டு வர ஒரே ஒரு தடவை இந்த குழந்தை முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். நேத்து அவர் பார்த்துட்டாரு. இனிமே இந்த குழந்தை இல்லாம அவரால இருக்கவே முடியாது. லட்சுமி, மாமா, எல்லாமே சரியா வர நேரத்துல தயவு செஞ்சு உண்மையை சொல்றேன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. இவன் தான் என் புள்ள. எந்த சூழ்நிலையிலயும் நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். சொன்னா கேளு லட்சுமி. மாமா, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். தூங்கிட்டான், போய் படுக்க வைங்க. போங்க போங்க மாமா. சொருடு. மாமா, ஒரு நிமிஷம் அவனை காட்டுங்க. பாரு, இங்க பாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல. ஆ, ஆனா என்ன, குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ள தனித்தனியா எண்ணங்கள் வளர்ந்து வேறுபடுறாங்க. ம்? சரி, நீங்க போய் படுக்க வைங்க. போங்க மாமா. ரெடியாக சொல்லிட்டு இப்ப ஆளை காணும். எவ்வளவு நேரம் தான் நானும் மேக்கப் போட்டு இவருக்காக வெயிட் பண்றது? போன் கூட பண்ண மாட்டேன்றாரு. ரொம்ப கோவமா இருக்காளே. ம்? வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஹலோ, எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க? எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன நினைச்சிட்டு டார்லிங், ஏன் வார்த்தையில ஆசிட் ஸ்மெல் வருது? நேர்ல வாங்க, அக்னி குண்டத்தை தூக்கி தலையில கோக்குறேன். ஓ, சரி, ஓகே. நீ இப்ப என்ன பண்ற? கண்ணை மூடிக்கிட்டு 2 தடவை மூச்சை இழுத்து விட. எதுக்கு? சொன்னது செய், இழுத்து விடு. நான் லைன்லயே இருக்கேன். விட்டேன், போதுமா? ஆ, இப்போ உன்னோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீ இப்ப என்ன பண்ற? போனை கட் பண்ணிட்டு அப்படியே வாசப்படிக்கா வாயேன். எதுக்கு? ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? ஏய், எங்க என்ன ஃபோன் பண்ணீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஐயோ, பிங்க் கலர் சாரியில இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. உனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ரியலி? ம், நல்லா இருக்கா? ஆமா. சரி, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? ஏன் லேட்டு? அனு, இவ்ளோ நேரம் எங்க போன, என்ன பண்ணன்னு உனக்கு காட்ட தான் வந்திருக்கு. ம், நீ முதல்ல கண்ணை மூட சொல்றேன். எதுக்கு? கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. ம், இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ கண்ணை திறந்து பார்த்தாலும் பாப்ப. அதனால நானே உன் கண்ணை மூடுறேன். சக்தி, என்ன பண்றீங்க? நீ நட, சொல்றேன். சக்தி, வா வா, சக்தி, என்ன பண்றீங்க? சொல்றேன்ல. வா சக்தி, வா. சக்தி, ஆ, கண்ணை மூடி மொட்டை மாடி கூட்டு வந்து என்ன கீழே தள்ளி விட போறீங்களா? ஆமா, உன்னை தள்ளி விட்டுட்டு நானும் குதிச்சிடலான்னு பாக்குறேன். நான் இல்லாம உங்களால இருக்க முடியாதுல்ல? ம், இல்லடி, நீ எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை கண்டிப்பா நரகத்துல வச்சு செய்வாங்க. அத பார்க்காம நான் இங்க வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் என்ன அப்படி கொடுமையா பண்ணிட்டேன்? ஷோ, நாம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. ஓகே? ம், நான் கையை எடுப்பேன், ஆனா கண்ணை திறக்க கூடாது. ம், ஓகே? ம். வா. திறக்கட்டா? இருன்னு சொல்றேன்ல. கண்ணை திறக்கிற சக்தி. ஆ, இப்ப கண்ணை திறந்து பாரு. ம். ஐயா, என்ன ஒரே இருட்டா இருக்கு? வெயிட்.